அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பணக்காரர் ஆகப் போவதற்கான அறிகுறிகள் பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. நம்மளுடைய சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம். உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் வீட்டு வைபவ நாட்கள்ல, சிறப்பு வைபவ நாட்கள்ல ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பொதுவாக எல்லாருடைய வீட்டிலும் பள்ளிகளுடைய சப்தம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படி அந்த பள்ளிகளோட சத்தம் வேகமாகவோ அல்லது நிறைய பள்ளிகள் ஒரே இடத்தில் சேர்ந்து இருந்தாலோ இந்த அறிகுறியானது மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டுக்கு வருகை புரிய போறாங்க அப்படின்னு அர்த்தம். இதனால உங்களுக்கு பணக்கார யோகம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். பெரும்பாலும் எல்லாருடைய வீட்லயுமே வெய்ய காலத்துல எறும்புகள் வரும். அதுலயும் குறிப்பாக பிள்ளையார் எறும்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கருப்பு நிறத்துல இருக்கும். அந்த எறும்பு கூட்டம் கூட்டமா உங்க வீட்டுக்கு வருது அப்படின்னாலும் நீங்க பணக்காரர் ஆக போறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த எறும்புகளுக்கு நீங்க கொஞ்சம் நாட்டு சர்க்கரை தூவி விட்டாலே போதும், அது சாப்பிட்டுட்டு உடனே அந்த இடத்த விட்டு போயிடும். அடுத்தது மங்கள ஓசைகள். காலையில நீங்க கண் விழிக்கும் போது மேலச்சத்தமோ சங்கு சத்தமோ மங்கள இசையோ உங்க காதுல கேக்குது அப்படின்னா உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தங்க. பறவைகள் உங்கள் வீட்டில் கூடு கட்டுறது. பறவைகள் பொதுவாக எல்லா இடத்துலையும்னா கூடு கட்டிடாது. மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் பறவைகள் கூடு கட்டும். உங்கள் வீட்டில் சிட்டுக்குருவி மாதிரி பறவைகள் கூடு கட்டுது அப்படின்னாலும் உங்களுக்கு பணக்கார யோகம் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தங்க. அடுத்தது ஆந்தை. உங்கள் வீட்டுக்கிட்ட ஆந்தை வருவது, ஆந்தை உங்கள் வீட்டை பார்ப்பது, ஆந்தை உங்கள் வீட்டுடைய அருகில் சத்தமிடுறது, இதெல்லாம் நடந்துச்சுனாலும் நீங்கள் பணக்காரராக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த அறிகுறிகள்லாம் எனக்கு இருக்குங்க, இதை நான் சரியாக எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதெல்லாம் எனக்கு இருக்குது, ஆனால் இன்னும் நான் பணக்காரரே ஆகலைங்க அப்படிங்கிறவங்க இந்த சில விஷயங்களை மட்டும் கடைபிடிச்சு பாருங்கள். காலையில் ஏச்சோடனே உள்ளங்கையை பாருங்கள். கதவை திறக்கும் போது முதல்ல பின்வாசல் கதவை திறந்துட்டு அதன் பிறகு முன்வாசல் கதவை திறங்க. எங்கள் வீட்டில் பின்வாசலே இல்லைங்க, ஒரே ஒரு வாசல் தான் அப்படிங்கிறவங்க ஜன்னலை திறந்து விட்டு அதன் பிறகு முன்வாசல் கதவை திறங்க. அடுத்தது பசுவோட சாணம் கிடைச்சதுன்னா அந்த சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சு நிலைவாசலில் வைங்க. இதையெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யோகம் செயல்பட ஆரம்பிக்கும். அது மாதிரி சாம்பிராணி புகை, பத்தி வாசம் இதெல்லாம் உங்களுக்கு தூக்கத்தில் வருது. யார் வீட்லையாவது போடுற வாசம் கூட உங்கள் வீட்டில் அடிக்கிற மாதிரி இருக்குன்னாலும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத உணர்த்தும் ஒரு அறிகுறி தான். இப்போ நான் சொன்ன அறிகுறிகளில் எது உங்களுக்கு நடந்தாலும் சரிங்க, நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் கடைப்பிடிங்க. ஒன்று, காலையில் உள்ளங்கையை பார்த்து கண் விழிக்கிறது. ரெண்டாவது, கதவை திறக்கிறது. மூன்றாவது, சாணத்தினால் செய்யப்பட்ட விநாயகரை உங்கள் வீட்டு நிலைவாசலில் வைக்கிறது. இதை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு அந்த யோகமானது உடனடியாக செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவா அருளால நல்லதே நடக்கட்டும்.